பிரதர், எப்படி இருக்கீங்கன்னா, நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் பிரதர். சந்தேகம் எப்படின்னா, இவள் என்னை உண்மையை லவ் பண்ணுறாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். அந்த டைமில் நான் சத்தியமாக சொல்கிறேன், அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்கள் வீடியோஸ் தான் பார்ப்பேன். அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, உண்மையாக லவ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க, பொய்யாக லவ் பண்ணுறவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அழகாக தெளிவாக உங்கள் வீடியோஸில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன் பிரதர், உங்களோட வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உண்மையாக லவ் பண்ணுறவங்க பொய்யாக லவ் பண்ணுறவங்க எந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம் எப்படின்னா, அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக வேண்டி அவங்க சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் அவங்க அந்த தப்பை பண்ணியிருப்பாங்க. நீ இதை பண்ணியா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்க போனால் அதை மறைக்கிறதுக்கு அவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. நிறைய விஷயம் நான் அவங்கக்கிட்ட பார்த்துருக்குறேன் ப்ரோ. என்னென்னு சொன்னால், அவங்க பண்ண தப்பை நான் ஏதாச்சும் கேட்க போனால் என் மேலே கோவப்பட்டு சண்டை போடுவாங்க. அந்த விஷயத்தை கேட்க விடாமல் என்கிட்ட சண்டை போடுவாங்க. நீங்கள் இவங்க உண்மையாக லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொன்னீங்களா, அந்த 10 பாயிண்ட்ஸுக்கும் நான் லவ் பண்ணவங்க சரிப்பட்டு வருவாங்க. அப்படி இருந்தும் நான் அவங்கள விட்டு கொடுக்காம லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் அவங்கள விட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்கிட்ட நீ என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன். இது சொல்லாமல் எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் தங்கச்சிக்கெலாம் ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ண ஒருத்தன் 2 பேர்னு சொல்ல முடியாது, 4 பேர். அவங்க லவ் பண்ண 4 பேரை செட் பண்ணி எப்படின்னு சொன்னால் எனக்கு அடிக்கிறதுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியா, எனக்கு அடிக்க போகிறது தெரியா, அவங்க அடிக்க வந்தது தெரியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாத மாதிரி அனுப்பியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு பிரதர், அவங்க லவ் பண்ணுற பாய்ஸ் 2 பேர் நெஞ்சில் எட்டி உதைச்சி எங்கள் அப்பா எப்படின்னா 4 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து போன வருஷம் டிசம்பர் தான் இறந்து போனார். அந்த நெஞ்சில் என்னமோ அடிபட்டு ரொம்ப எஃபெக்ட் ஆகி இறந்து போயிட்டார். அப்போது பிடிக்கலன்னா சொல்லலாம் தானே. இவளால் நான் என்ன பண்ணேன்? அவள் சொல்லுவாள், நான் உன் கூட எப்பவும் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். மெக்கட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். அதுக்காக வேண்டி என்னோடய லட்சியம் பெரிய ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது தான். அவள் சொல்லுவாள், நீ கூட எப்பவும் பேசிகிட்டே இருக்கணும், நீ எப்போவுமே என் கூட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னுவாள். அதுக்காக வேண்டி ப்ரோ நான் எப்போ ஒரு நாளும் தூங்க மாட்டேன். அவள் தூங்குவாள், நான் தூங்க மாட்டேன். படிக்க மாட்டேன். எக்ஸாம் இருந்தாலும் அதுக்கு படிக்க மாட்டேன், அதுக்கு போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அவளுக்காகவே நான் காத்து கிடந்து, சரி நான் முஸ்லீம் ப்ரோ, அவள் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்து கோயில், கிறிஸ்டியன், அப்புறம் எங்களோட பள்ளிவாசல் இதுக்கெல்லாம் 4-5 நாளாக அங்கேயே தங்கி இருந்து வேண்டாத வேண்டுதல் இல்லை, செய்யாத நேர்த்திக்கடன் இல்லை ப்ரோ. அந்த அளவு கஷ்டப்பட்டு கடைசியாக சொல்லிட்டு போகிறாள், உன்கிட்ட எதுவுமே இல்லை, நீ அழகா இல்லை, உன்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, பங்களா இல்லைன்னு அவங்களோட குடும்பமே எங்களை அசிங்கப்படுத்தி என்னையும் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் அவங்க பாசமாக கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவங்களோட வீட்டை வச்சு அடித்து துரத்தி 260 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் போனோம் அவங்கள பார்க்குறதுக்கு. அங்கே வச்சு சொல்கிறா,
என்னை யாருன்னே தெரியாது, இவனை அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு 3 பேருக்கும் அடித்து துரத்துனாங்க. அப்போவும் நான் அவளை வந்து வெறுக்கலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்கிறாள், உன்னை விட அழகான பணக்கார மாப்பிள்ளையை நான் பார்த்துட்டேன், இனிமே நீ எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னாள். அப்படி தான் அவள் இப்படி சொல்லிவிட்டு ஃபோட்டோ அனுப்பினாள். அவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோ அனுப்பினாள். அனுப்பிட்டு இவள் தான் சொன்னாள், நாங்கள் வந்து ஸ்கூல் டைமில் 2 இயர்ஸ் லவ் பண்ணோம். இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். எங்களோட வீட்டாலே எங்களை சேர்த்து வச்சுட்டாங்க. அவன் பணக்காரன்றதால அவனை என் கூட சேர்த்து வச்சுட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண இயலாது அப்படின்றாள். அன்னிலேருந்து நான் வெறுத்தேன் ப்ரோ. நான் இந்த அளவுக்கு நான் அப்போவே செத்து போயிருக்க வேண்டிய ஆள். நான் ஏன் திரும்பி இருக்கேன்னா என் தங்கச்சிக்காக வேண்டிதான் ப்ரோ. நானும் என் தங்கச்சியும் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். எனக்கு என்ன மைண்ட் இருக்கோ, இப்போ நான் என்ன மைண்டில், நான் என்ன மூடில் இருக்கனோ அதில் வந்து நான் இப்போ பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சேன்னா என் தங்கச்சிக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் ப்ரோ. அதனால தான் நான் இப்போ நல்லா இருக்கேன். இல்லைன்னா நான் எப்போவோ செத்து போயிருப்பேன். 4 வருஷமாக அவளோட தேவைக்காக மட்டுமே என்னை யூஸ் பண்ணியிருக்காள். எப்படின்னு சொன்னால், அவனோட வீட்டில் அவங்க அம்மம்மாவும் அவளும் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு டிவி பார்க்குறதுக்கு கூட, அந்த டிவிக்கு கூட நான் தான் காசு போடுறது. அப்புறம் அவங்களோட சாப்பாட்டு செலவுக்கு நான் காசு அனுப்புறது. அப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே காசு என்கிட்ட தான் கேட்பாள். அதுக்கு தான் என்னை யூஸ் பண்ணியிருக்காள் 4 வருஷமாக. யூஸ் பண்ணிவிட்டு என்னை வேணான்னு சொன்னால் அது திருப்பி நான் திருப்பி அவளுக்கு கொடுத்ததெல்லாம் கேட்டுருவேன்னு நினச்சாலோ தெரியலை. அவள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாள். அவளால் எங்கள் அப்பா போயிட்டாரு ப்ரோ. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சார், பார்த்துக்கிட்டாரு. அவளோட தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாள். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோ எனக்கு. ஆனால் ஒன்று ப்ரோ, உங்களோட வீடியோஸ்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பரான. அவள் நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி உங்கள் வீடியோ பார்ப்பேன். எப்படி இருக்காங்க, எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் எல்லாமே தெரிஞ்சுப்பேன். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு அவள் தான் எனக்கு மெசேஜ் பண்ணான். நானும் ஃப்ரெண்டாக பேசினேன். அப்புறம் போக போக அவளோட கேரக்டர் அப்போது நல்லா இருந்துச்சு எனக்கு. அவளோட முழுமையான சுயரூபம் எனக்கு தெரியாது. என்கிட்ட நடிச்சிருக்காள்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். நானும் நம்பிட்டு அவள் தான் என்னோடய வாழ்க்கை, அவள் தான் என்னோடய லைஃப் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப இறங்கி போயிட்டேன். ரொம்ப இறங்கி போனால் அவளும் ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசினாள். எப்படி பேசினாள்டா, லவ் தேவையில்லை, லவ் பண்ண வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்புறம் நம்மளை பிரிச்சிருவாங்க, அந்த மாதிரி நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறவங்க மாதிரி தான் பேசினாள். ஆனால் உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று வச்சுருப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் நான் லவ் பண்ணது உண்மையை தான். நிஜமாகவே நான் ரொம்ப 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 அவ்வளோ லவ் பண்ணிட்டேன். எப்படின்னு சொன்னால், இனிமேல் அவள் தான் என்னோடய லைஃப்பை வாழ்ந்தால் கூட தான் வாழணும், இல்லைனா செத்து போயிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் மட்டும் நல்லா பேசியிருப்பாள். அதுக்கப்புறம் டெய்லி சண்டை. என் மேலே இருக்கிற கோவத்தை எங்கள் வீட்டு ஆட்களுக்கு கோல் எடுத்து ஏசுவா, பச்சையாக ஏசுவா. அப்போ அவங்க கேட்பாங்க என்கிட்ட, ஏன் இந்த பிள்ளை இப்படி பேசுது, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், எனக்கு என் மேலே என்னமோ கோவம் போல், அதான் இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. இதுக்கு என் மேலே கோவம் இருந்தால் என் மேலே காட்ட வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் வீட்டாக்கள் நல்லா காட்டணும்? எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்களோட தங்கச்சிக்கு நிறையவே ஏசியிருக்கா. அவங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உள்ள தானே, பாவம் தானே, ஏதோ கோவத்தில் இருக்குது அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அவங்க எங்கள் வீட்டாக்கள் வந்து அவளை இன்னொரு மக மாதிரி தான் பார்த்தாங்க, இன்னொரு வீட்டுக்குள்ள மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படி இருந்தும் கடைசியாக எங்களோட குடும்பமே இந்த மாதிரி நாசமாக போகிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாள். இது கொஞ்சம் கூட எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க,
அவளை எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியல. நாங்களும் அவளை அப்படி பார்த்துட்டோம். இப்போ இப்படி பண்ணிட்டு போயிட்டாள்ன்றது எங்களால் ஏற்றுக்க முடியல. இது கனவா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்களையும் இன்னமும் பேசிகிட்ருக்காங்க. எனக்கும் சம்டைம்ஸ் வந்து போகும் அந்த நினைப்பு. போனவ போயிட்டா, இனிமேல் வரப்போகிறதில்ல. வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறதும் இல்லை. அந்தளவு எனக்கு வலியும் கஷ்டத்தையும் தந்துட்டு போயிட்டாள். நான் லவ் பண்ணுற எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். பிடிக்காமலும் பிடிச்ச மாதிரி பேசக்கூடாது. அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒருத்தவங்களை ஏமாத்துறதோட வலி ஏமாந்தவங்களுக்கு தான் தெரியும், ஏமாத்துறவங்களுக்கு தெரியாது. அதுவே அவங்களோட லைஃப்பில் ஏமாத்துறவங்க லைஃப்பில் இன்னொரு ஆள் வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்ணி இவங்களை ஏமாற்றும் போது தான் அதோட வலி தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்குற வலியும் கஷ்டத்தையும் உணர்றதில்ல. இந்த மாதிரி ஏமாந்தவங்களுக்கு தான் அதோட வலியும் கஷ்டமும் தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேஸ்புக்லேயோ ஆன்லைன்லேயோ யாருமே லவ் பண்ணாதீங்க. லவ்வே பண்ணிடாதீங்க. என்ன தான் உண்மையாக இருந்தாலும் சரி, என்ன தான் பாசமாக பேசினாலும், என்ன தான் உயிரையும் கொடுப்பேன், அதையும் கொடுப்பேன், இதையும் கொடுப்பேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. இதெல்லாம் ஒரு டைம் பாஸுக்கு மட்டும்தான். இப்போது நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, நான் லவ் பண்ணவளை வச்சு சொல்கிறேன். அந்த மாதிரியும் இருப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க. அவளால் எங்களோட குடும்பமே நாசமாகி போயிருக்கு. என்னோடய லட்சியம், என்னோடய அப்பா எல்லாத்தையுமே நான் இழந்து நிற்கிறேன். தயவு செய்து இப்படி யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் பாய்ஸை ஏமாற்றாதீங்க, பாய்ஸும் கேர்ள்ஸை ஏமாற்றாதீங்க. கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். இதுக்கப்புறம் பேச முடியல.